இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளை, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன். நாம் ஒரு வருட திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் 72. இன்றைய வாசிப்பதற்கான பகுதி எண்ணிக்கை அதிகாரம் 24 மற்றும் 25, இணைச்சட்டம் அதிகாரம் 26, திருப்பாடல்கள் அதிகாரம் 107. எண்ணிக்கை அதிகாரம் 24. இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பிலேயாம் கண்டபோது, முன்பு செய்தது போன்று அவர் சகுனம் பார்க்க செல்லாமல் தம் முகத்தை பாலை நிலத்துக்கு நேரே திருப்பினார். பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்ரவேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திரு உரையாக கூறியது: பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை, ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை, நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவனுக்கு உண்டு. அவன் தன் எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கி விடுவான். அவர்கள் எலும்புகளை தூள் தூளாக நொறுக்குவான். அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான். அவன் துயில் கொண்டான். சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான். அவனை எழுப்பி விடுவோன் யார்? உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான். எனவே உன்னை சபிப்போன் சாபம் அடைவான். எனவே பிலேயாம் மீது பாலாக்கு கடும் சினம் கொண்டு தன் கைகளை தட்டி பிலேயாமிடம், என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன். ஆனால் நீர் 3 முறையும் அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர். எனவே உடனே இடத்துக்கு ஓடிவிடும். உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்துவிட்டார் என்றான். பிலேயாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது: நீர் என்னிடம் அனுப்பிய தூதரிடம் நான் சொல்லவில்லையா? பாலாக்கு வீடு நிறை வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது. ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இப்போது நான் என் மக்களிடம் போகிறேன். வாரும், பிற்காலத்தில் இம்மக்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார். அவர் திரு உரையாக கூறியது: பெகோரின் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன். ஆனால் அண்மையிலன்று யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரவேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றி பிறையை நசுக்கும், சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும். அவன் எதிரியான ஏதோம் பாழாகிவிடும், சேயிரும் கைப்பற்றப்படும். இஸ்ரவேலோ வலிமையுடன் செயல்படும். யாக்கோபு ஆளுகை செய்வான். நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர். பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது: வேற்றினங்களில் முதன்மையானவன் அமலேக்கு, இறுதியில் அவன் அழிந்து போவான். அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது: உன் வாழ்விடம் உறுதியானது, உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது. ஆயினும் கேனியன் பாழாய் போவான். அசீரியர் உன்னை சிறைப்பிடித்து செல்ல எவ்வளவு காலம்தான் ஆகும்? பின்னும் அவர் திருவுரையாக கூறியது: அந்தோ, கடவுள் இதனை செய்யும் போது எவன்தான் பிழைப்பான்? கித்திம் தன் கப்பல்களால் அசீரியாவையும் ஏபேரையும் துன்புறுத்துவான். பின்பு பிலேயாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார். பாலாக்கும் தன் வழியே சென்றான். அதிகாரம் 25. இஸ்ரவேல் சித்திமில் தங்கியிருந்த போது மக்கள் மோவாபின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்க தொடங்கினர். அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தனர். மக்கள் உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினர். இங்ஙனம் இஸ்ரவேல் பாகால் பெகோரை அடிபணிந்தது. எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ரவேலுக்கு எதிராக மூண்டது. ஆண்டவர் மோசேயிடம், மக்களின் தலைவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பட்டப்பகலில் ஆண்டவர் முன் தூக்கிலிடு. அதனால் ஆண்டவர் கடுஞ்சினம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும் என்று கூறினார். மோசே இஸ்ரவேல் தலைவர்களிடம், உங்கள் ஒவ்வொருவரும் பாகால் பெகோரை அடிபணிந்த தம் ஆட்களை கொன்றுவிடுங்கள் என்றார். மேலும் இஸ்ரவேல் மக்கள் சந்திப்பு கூடார வாயிலில் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் மிதியான
மிதியானிய பெண்ணொருத்தியை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். இது மோசையின் பார்வையிலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது. குரு ஆரோன் மகன் எலெயாசரின் புதல்வன் பினகாசு இதனை பார்த்ததும் அவன் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டான். அவன் அந்த இஸ்ரேல் மனிதனின் பின்னே உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவன் வயிறு வழியே ஊடுருவ குத்தினான். இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது. எனினும் அக்கொள்ளை நோயால் இறந்தோர் 24,000 பேர். ஆண்டவர் மோசையிடம் கூறியது: குரு ஆரோன் மகன் எலெயாசரின் புதல்வனான பினகாசு இஸ்ரேல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான். நான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வரியை அவனும் காட்டிவிட்டான். ஆகவே என் பேரார்வத்தால் இஸ்ரேல் மக்களை நான் முற்றிலும் அழித்து விடவில்லை. எனவே நீ சொல்ல வேண்டியது: இதோ என் நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறேன். அது அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழித்தோன்றல்களுக்கும் நிலையான குருத்துவத்தின் உடன்படிக்கையாயிருக்கும். அவன் தன் கடவுள் மீது பேரார்வம் கொண்டிருந்ததால் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்கம் செய்தான். மிதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரேலின் பெயர் சிம்ரி. இவன் சிமியோன் குலத்தை சார்ந்த மூதாதையர் வீட்டு தலைவனான சாலூவின் மகன். கொல்லப்பட்ட அந்த மிதியான பெண்ணின் பெயர் கோசுபி. இவள் மிதியானில் மூதாதையர் வீடொன்றுக்கு தலைவனான சூரின் மகள். ஆண்டவர் மோசையிடம் கூறியது: மிதியானியரை தாக்கி அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள், ஏனெனில் அவர்களும் தங்கள் சூழ்ச்சிகளால் உங்களை ஏமாற்றினார்கள். இதனால் பெகோரை முன்னிட்டு மிதியானிய தலைவன் மகளாகிய அவர்கள் சகோதரி கோசுபியின் காரியத்திலும் அவர்கள் உங்களை கெடுத்து விட்டார்கள். பெகோரை முன்னிட்டு ஏற்பட்ட கொள்ளை நோய் காலத்தில் அவள் கொல்லப்பட்டாள். இணைச்சட்டம் அதிகாரம் 26. உனது உரிமை சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க இருக்கும் நாட்டிற்குள் சென்று அதை உன் உடைமையாக்கி அதில் நீ குடியேறும்போது அந்த நாட்டு நிலத்து முதற் பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயரால் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ. அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி, எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் கடவுளாகிய ஆண்டவர் முன் இன்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல். அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமைமிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்களியுங்கள். 10 பகுதி செலுத்தும் ஆண்டாகிய 3ஆம் ஆண்டில் அவ்வாண்டின் விளைச்சல் 10 பாகத்தை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடு. அதனால் அவர்கள் உன் வாயில்களுக்குள்ளே உண்டு நிறைவடைவர். அதன் பின் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிவிக்க வேண்டியது: நீர் எனக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி தூய பகுதியை என் வீட்டிலிருந்து எடுத்து அவற்றை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடுத்துள்ளேன். உன் கட்டளைகளை நான் மீறவில்லை, அவைகளை நான் மறக்கவும் இல்லை. எனது துயர நாளில் அதிலிருந்து உண்டதுமில்லை, தீட்டான போது அதிலிருந்து எடுக்கவும் இல்லை, இளவுக்காக அதிலிருந்து கொடுக்கவும் இல்லை. என் கடவுளாகிய ஆண்டவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்துள்ளேன். நீர் உமது தூய உறைவிடமாகிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி மக்களாகிய எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக. இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு.
ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் நீ இன்று அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பேரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்து உள்ளார். திருப்பாடல்கள் அதிகாரம் 107. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று கழித்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு உற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். சிலர் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர். கடும் வேலையால் அவர் அவர்களின் உள்ளத்தை சிறுமைப்படுத்தினார். அவர்கள் நிலைத்து குலைந்து போயினர், அவர்களுக்கு துணை செய்வார் எவருமில்லர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார். அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகர்த்தெறிந்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் வெண்கல கதவுகளை அவர் தகர்த்து விட்டார், இரும்பு தாழ்பாள்களை உடைத்து விட்டார். சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. சாவின் வாயில்களை அவர்கள் நெருங்கினார்கள். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. சிலர் கப்பல் ஏறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வானமட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது. குடிவெறியரை போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர். அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு உற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூத்தன்னலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேத்துவார்களாக. பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக. ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார், நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார். செழிப்பான நிலத்தை உவர் நிலமாக்கினார். அங்கு குடியிருந்தோரின் தீச்செயலை முன்னிட்டு இப்படி செய்தார். பாலை நிலத்தையோ நீர்த்தடாகமாக மாற்றினார். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக செய்தார். பசியுற்றோரை அங்கே குடியேற்றினார். அவர்கள் அங்கே குடியிருக்க நகரொன்றை அமைத்தனர். அங்கே அவர்கள் வயலில் விதைத்தனர், திராட்சை தோட்டங்களை அமைத்தனர். அறுவடைக்கான கனிகளை அவை ஈன்றன. அவர் ஆசி வழங்கினார். அவர்கள் மிகுதியாக பல்கி பெருகினர். அவர்களின் கால்நடைகளை குறைந்து போக விடவில்லை. பின்பு அவர்களின் தொகை குறைந்தது. அவர்கள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இகழ்ச்சிக்கு உள்ளாயினர். தலைவர்கள் மேல் இகழ்ச்சியை கொட்டி அவர்களை பாதையற்ற பால்வெளியில் அலைய செய்தார். அவர்
ஆனால் எளியோரை அவர் துன்ப நிலை நின்று தூக்கிவிட்டார். அவர்கள் குடும்பங்களை மந்தி போல பெருக செய்தார். நேர்மையுள்ளோர் இதை பார்த்து மகிழ்கின்றனர். தீயோர் யாவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்கின்றனர். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும்.